நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த தேவ நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிறார். இந்த தேவ நற்கருணையினுடைய பிரசன்னத்தை உற்று நோக்குகிற நம் கண்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றது, எவ்வளவு பேறு பெற்ற கண்கள்! இந்த கடவுளை கண்ணார காணக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுகிறோமே. கடவுளை நேராக கண்கூடாக கண்டு அவரை போற்றவும் புகழவும் ஆராதிக்கவும் துதிக்கவும் இந்த நேரத்தை செலவிடுகிறோமே. எவ்வளவு பாக்கியமான தருணம் இது! இயேசுவை உற்று நோக்குகிற இந்த கண்கள் மன அமைதியை பெறுகிறது, மன நிம்மதியை பெறுகிறது. அந்த இதயத்தில் மன்னிப்பும் இரக்கமும் உண்டாகிறது. அந்த இதயத்திலே ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சி நிலைத்திருக்கிறது. இயேசுவை உற்று நோக்குவோம், அவர் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இந்த தெய்வீக ஆராதனை நமக்கு தரப்போகின்ற எல்லா கொடைகளுக்காக, நன்மைகளுக்காக, இறை ஆசீர்வாதங்களுக்காக, நம்மீது பொழியப்படுகிற அருளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இயேசுவே உண்மையுள்ள வாழ்வு தருகின்ற கடவுள் என்பதை நாவார் அறிக்கையிடுவோம். ஏனென்றால் விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் அனைவரும் மண்டியிட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கடவுள் என எல்லா நாவும் அறிக்கையிடும் என்று சொல்கிறது இறைவார்த்தை. ஆம், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என நம் நாவு அறிக்கையிட்டால் இந்த நிமிடம் நாம் குணமாகின்ற நேரம், நாம் சுகம் பெறுகிற நேரம், நம் வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிற நேரம், நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிற நேரம், நம் மனது அமைதி பெறுகிற தருணம், நம் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறக்கூடிய தருணமாய் இந்த தருணம் மாறிவிடும். இயேசுவிடத்தில் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றான். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, அற்புதமான இறை வார்த்தை பகுதி. ஆண்டவருடைய உடனிருப்பு யார் ஒருவர் தன் வாழ்வில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு, யார் ஒருவர் மனமுடைந்து சோர்ந்து போயிருக்கிறாரோ அவருக்கு, யார் ஒருவருக்கு நோய் வந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிறாரோ, துன்பத்தில் இருக்கிறாரோ அவருக்கு ஆறுதல் தேறுதல், அவருக்கு நம்பிக்கை. ஆம், அப்படி என்றால் இறைவன் நம்மை தேடி வருகின்றவராக இருக்கிறார். நம் ஆபத்தில், நம் துன்பத்தில், நம் நெருக்கடியில், நம் வேதனையில், நம் கவலையில், நம் கஷ்டத்தில், நம் அழுகையில் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவராயிருக்கிறார். அதைத்தான் இந்த இறைவார்த்தை மையப்படுத்தி சொல்லுகிறது. நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஆம், இறைவனுடைய இரக்கம் மிக மிக பெரிது. அவருடைய இரக்கம்தான் ஒருவரை மன்னித்தது, அவருடைய இரக்கம்தான் ஒருவருக்கு சுகம் கொடுத்தது, அவருடைய இரக்கம்தான் ஒரு அற்புதம் அதிசயம் நடப்பதற்கு வழிவகுத்தது. ஆம் சகோதரனே சகோதரியே, பாவியான பெண் இயேசுவை தொட்டபோது வெளிப்பட்டது ஆண்டவரின் இரக்கம். ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இழுத்து கொண்டு வந்து கல்லால் எறிவதற்கு எல்லோரும் தயாராய் நின்றபோது இயேசுவினுடைய இரக்கம் வெளிப்பட்டது. அந்த இடத்தில் கற்களை போட்டுவிட்டு மன்னித்து விட்டு சென்றார்கள். இறைவனுடைய இரக்கம் வெளிப்பட்டது. குருடன் ஆண்டவரை நோக்கி, தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் என்று மன்றாடிய போது ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்பட்டது. கானானிய பெண், ஆண்டவரே மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று தன் நம்பிக்கை வெளிப்படுத்திய போது, அம்மா உன் நம்பிக்கை பெரிது என்று சொல்லி தன் இரக்கத்தை பொழிகிறார். சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் கூட அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அந்த இயேசுவினுடைய இரக்கம் நம்முடைய உள்ளத்தில் பாய்கிறது என்றால் நாமும் இரக்கம் உள்ளவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, நேசிக்கிறவர்களாக, மகிழ்ச்சியோடு வாழ்கிறவர்களாக இருப்போம். ஒரு குடும்பத்தில் தீராத சண்டை, அப்பா அம்மாவுக்கும் வந்திருக்கிற மருமகளுக்கும் ஒத்து வரல. இதனால ஒரு பெரிய போராட்டம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை, கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இல்லை. ஒன்றாக சேர்ந்து வாழ்வதா அல்லது தனியாக பிரிந்து போய் வாழ்வதா என்கிற ஒரு இக்கட்டான ஒரு நிலை. எப்படியாவது குடும்பம் சேர்ந்து வாழணும், ஒற்றுமையா இருக்கணும், சமாதானமா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் முடியல. மீண்டும் மீண்டும் பிரச்சனை, ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. பிரிந்து போகிறார்கள், மீண்டும் இணைகிறார்கள், பிரிகிறார்கள், இணைகிறார்கள். அங்க கோபசாபங்கள் அதிகமாகிறது, சண்டை சச்சரவுகள் அதிகமாகிறது, மனஸ்தாபங்கள் அதிகமாக உருவாகி இருக்கிறது. ஒருவர் மற்றவரோடு பேச முடியல, உறவாட முடியல, ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் புகைச்சல் அதிகமாக இருக்கிறது, மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கிறது, மனக்காயங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த பையனால அப்பா அம்மாவையும் அனுசரிச்சுட்டு போக முடியல, தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் அனுசரித்து கொண்டு போக முடியவில்லை. ரெண்டாங்கட்டாம் வேலையா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் அந்த குடும்பம் என்ன செய்வது என்று தெரியாமல் போராடி ஒவ்வொரு நாளும் துன்பத்தில் இருந்த தருணத்தில் தான் தொடர்ந்து 9 நாட்கள் இயேசுவின் தூய இருதயத்திற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். 9 நாட்கள் நவநாட்களாக மேற்கொண்டு இயேசுவின் தூய இருதயத்திற்கு தன் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் முன்னிலையில் அமர்ந்தார்கள். ஜெபமாலை ஜெபித்தார்கள். குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் இருதயத்திற்கு மகிமைப்படுத்துகிற அந்த ஜெபத்தை தினந்தோறும் சொன்னார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நிகழ ஆரம்பித்தது. அந்த குடும்பத்தில் மாற்றம் வர ஆரம்பித்தது. ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள், ஒருவர் மற்றவரை நேசிக்க ஆரம்பித்தார்கள், ஒருவர் மற்றவரை மன்னிக்க முன்வந்தார்கள், ஒருவர் மற்றவரை சகித்துக் கொள்ள முயற்சி செய்தார்கள். ஆம், இயேசுவின் இதயம் அங்கு குணமாக தொடங்கியது.
அவருடைய உள்ளங்களில் இருந்த காயங்களை மாற்ற, அவர்களின் உள்ளங்களில் இருந்த மனஸ்தாபங்கள் மறைய, அவருடைய உள்ளங்களிலே இருந்த கசப்புகள் மறைய, இயேசுவின் இதயத்திலிருந்த இரக்கம் அவர்கள் உள்ளத்தில் பாயத் தொடங்கியது, செயலாற்றத் தொடங்கியது, வல்லமையாக அது செயலாற்றியது. இன்றைக்கு அந்த குடும்பம் ஒற்றுமையாக, சமாதானமாக, இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையும் கூட அத்தகைய மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் இயேசுவிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆம், இந்த பாடலின் வழியாக இயேசுவின் இதயத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் திரு இருதயத்தை மகிமைப்படுத்த நமக்குள் அருளும் ஆசீர்வாதமும் ஊற்றெடுக்கிறது, நன்மையும் இரக்கமும் ஊற்றெடுக்கிறது. நாமும் கூட கடவுளுடைய வல்லமையால் வாழ்வினை பெற்றுக் கொள்ளுகிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையோடு இந்த பாடலை பாடி செபித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். செய்த நன்மை நினைக்கின்றே, என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றே. இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்லுகின்றேன். இறைவா 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 இறைவா. நம் அன்றாட உணவு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுத்து மன்றாடுவோம். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறைவின்றி காத்து வந்தார். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னையைப் போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்லுகின்றேன். இறைவா 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 இறைவா. நாம் எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தாலும், நம் வியாபாரத்தை, நம் கடையை, நம் மீன்பிடி தொழிலை, நம் உழவு தொழிலை, நம் தச்சு தொழிலை, எல்லா தொழிலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து நம் பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஒப்பு கொடுத்து செபிப்போம். பயிருக்கு பதிலாய் கலை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தார். பயிருக்கு பதிலாய் கலை எங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தார். உடன் உளரட்டும் என்றே
ஒதுங்கி விடாமல் அலைகளை அகற்றி காத்திருந்தாய். அலைகளை அகற்றி காத்திருந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்லுகின்றேன். இறைவா 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 இறைவா, நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்லுகின்றேன். இறைவா 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 இறைவா. நம் விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திருமுன்னிலையில் எடுத்து சொல்லுகிற நேரம் இது. நமக்கு பல தேவைகள் இருக்கிறது. ஆம், பல தேவைகளோடு தான் ஆண்டவர் முன்பாக நாம் வந்திருக்கிறோம். இயேசு ஆண்டவரை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆம், திருச்சபைக்காக ஜெபிக்கலாம். திருச்சபை துன்பங்களை சந்திக்கிற போது, இடர்பாடுகளை சந்திக்கும் போது, நெருக்கடிகளை சந்திக்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் இறை ஊழியர்களை வழிநடத்த, திருச்சபையை வழிநடத்த, திருச்சபையின் மக்களை பாதுகாக்க இறை துணையை, தூய ஆவியினுடைய துணையை வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். நம் குடும்பத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல புரிதல் உள்ள குடும்பமா இருக்குது, கடவுளுக்கு முழு மனதோட நம்ம நன்றி சொல்லணும். இயேசு தெய்வமே, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் உடன் பிறந்தவர்களுக்காக, என் பெற்றோர்களுக்காக நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா என்று முழு மனதோடு நன்றி சொல்வோம். ஒருவேளை குடும்ப சூழ்நிலை சரியில்லை, புரிதல் இல்லை, பிரச்சனைகளா இருக்குது, குழப்பமா இருக்குது, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. அந்த குழப்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய பதில் ஆண்டவரிடத்துல தான் இருக்குது. அவரிடத்துல நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லாம வெட்டியாக ஊர் சுற்றி கொண்டு தாந்தோணித்தனமாக தவறான வழியில் போகக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, மனமாற்றத்தை கொடுங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஒளியை ஏற்றி அவர்களுக்கான நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை கொடுங்கன்னு ஜெபிங்க. மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கு போக போறாங்க, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய எதிர்காலம், ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை, அறிவாற்றலை, ஒழுக்கத்தை, பக்தியை கொடுத்து அவருடைய வாழ்க்கை சிறப்புற அமைய குழந்தைகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிங்க. ஒப்பு கொடுங்க. நம்ம வீட்டில் முடியாதவங்க இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நோயற்றவருக்கல்ல நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நம்ம ஆண்டவருடைய உடனிருப்பு நம் குடும்பத்தில் இருக்கிற இந்த நோயாளிகளுக்கு, முதியவர்களுக்கு, முடியாமல் இருக்கிறவர்களுக்கு, ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்கு, திருப்பலியை காண முடியாதவர்களுக்கு, தேவ நற்கருணை உட்கொள்ள முடியாதவர்களுக்கு, பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடியாதவர்களுக்கு இதோ ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்பட வேண்டும். இரக்கத்தினால் அவர்கள் வாழ்வு பெற வேண்டும், அவருடைய நோய்கள் குணமாக வேண்டும், நற்சுகம் பெற வேண்டும், அவர்களுடைய முதுமையில் ஆண்டவர் அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்திருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, மரித்தவர்கள் உம் நீதி தீர்ப்புக்கு வரும்போது அவர்கள் மீது இரக்கம் காண்பித்து அவர்களுக்கு நித்திய பேரின்பத்தை அளித்தருளும்படியாக உம்மிடத்திலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, மன்றாடுங்க, ஜெபியுங்க ஆண்டவரிடத்துல. இதோ திருப்பாடல் 86 நாம் வாசித்து சிறப்பான விதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும், ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும், நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில்
நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீ நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன், நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. உமது செயலுக்காக ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறை மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போமாக. மாண்புயரிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பே என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.